இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒரு வேட்பாளரோட சொத்து வரும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு 6 கோடி 7 கோடி இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக அவங்களுக்கு பின்னாடி போய் பார்த்தா ஒரு 1000 கோடி கிட்ட மேலேயே இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிந்து நான் பட்டியல் போடுகிற அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் ஒரு 5000 கோடி ரூபாய் சொந்தக்காரர், சிலர் 50,000 கோடிக்கு சொந்தக்காரர். சன் தொலைக்காட்சியில் கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் 2 பேரும் தான் பார்ட்னர். தயாநிதி மாறனுக்கு இந்த தொகுதியில் ஸ்லம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஜெகத் ரட்சக ஒரு பெரிய கல்வி நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், சுரங்க தொழிற்சாலைகள், அக்காடு ஹோட்டல்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், அடுத்து பாரிவேந்தர் பலாயிரம் கோடி கல்வி வர்த்தகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கார்ப்பரேட் தொழிலதிபர். டிஆர் பாலு பெரிய கப்பல் கம்பெனி அதிபர். சாதாரணமாக கடலை வரி வித்துட்டு இருந்தவர். கார்ப்பரேஷன் ஸ்டாஃப், நாடாளுமன்ற வேட்பாளர். ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் 600 கோடி ரூபாய் அவருடைய சொத்து மதிப்பை கொடுத்துருக்காரு. தமிழக பாஜகத்தில் அண்ணாமலை நிற்கிறாரு. ஸோ அதுக்கு பணம் கொட்ட போகுது அப்படின்ற மாதிரி பத்திரிகை செய்தியே வர ஆரம்பிச்சிருச்சு. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இந்த அரசியல் நேரத்தில் இந்த பணப்புழக்கம் அப்படின்ற விஷயத்தை அதிகமாக பார்ப்போம், பேசுவோம். இப்போ சாலைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமராமேன் 2-3 போலீஸ் நின்று இந்த பணப்புழக்கம் நடக்குதா அப்படின்ற மாதிரி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு சைடு வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ஒரு வேட்பாளரோட சொத்து வரும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு 6 கோடி 7 கோடி என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, என்கிட்ட ஒரு பண்ணை வீடு இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக அவங்களுக்கு பின்னாடி போய் பார்த்தா ஒரு 1000 கோடி கிட்ட மேலேயே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி சார் எடுத்துக்கிறது? ஒரு தேர்தல் நேரத்தில் அவங்க கொடுக்குறதே பொய்யா தான் இருக்குது. அப்புறம் எப்படி அது நம்பிக்கையான ஒரு வேட்பாளராக இருப்பார்? இப்போது ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் 600 கோடி ரூபா அவருடைய சொத்து மதிப்பை கொடுத்துருக்கார். உண்மையாகவே அவர் 600 கோடி ரூபா தான் சொத்து இருக்குது இல்லை இல்லையா என்பது வரி கட்டியிருக்காரான்னு ஐடியும் என்ஃபோர்ஸ்மெண்ட் தான் போய் பார்க்கணும். ஆனால் இந்த தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் எனக்கு தெரிந்து நான் பட்டியல் போடுகிற அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் ஒரு 5000 கோடி ரூபாய் சொந்தக்காரர்கள், சிலர் 50,000 கோடிக்கு சொந்தக்காரர்கள். இவர்கள் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை நடத்துகிற தொழிலதிபர்கள். ஆனால் இவர்கள் ஏழை எளிய மக்களினுடைய வாக்கை பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்று இந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக செயல்படுகிறார்களா? இப்படி ஒரு கேள்வியை கேட்டோம்னா இந்த மக்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த மக்களுக்கு அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. உதாரணத்துக்கு இப்போ இந்த தொகுதி தயாநிதி மாறன் வேட்பாளர். தயாநிதி மாறன் ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட் வச்சுருக்கார், தனியார் விமானம். ஒரு 500 கோடிக்கு ஒரு தனியார் விமானம் வச்சுருக்கார். சன் தொலைக்காட்சியினுடைய நேரடி பங்குதாரர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இப்படி 5 சேனலில் 5 சேனல்லையும் ஒரு நாளைக்கு ஒரு சேனல் குறைந்தபட்சம் ஒரு 10 கோடி ரூபா சம்பாதிக்குது. 5 சேனல் 50 கோடி ரூபா ஒரு நாளைக்கு ஃபார் டே. அப்போ 365 இன்ட்டு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பலாயிரம் கோடி வருமானம் வருது இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையில். ஆனால் அது கணக்கில் கொண்டு வர முடியாது இங்கே இல்லை. தேர்தலில் இப்போது இது சன் தொலைக்காட்சியில் கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் 2 பேரும் தான் பார்ட்னர். இது எப்படி வருமான வரித்துறைக்கும் அமலாக்கத்துறைக்கும் தெரியாமல் இருக்கும்? அப்போ இதை மறைச்சா வேறு திருட்டு கணக்கு எழுதணும். இல்லைன்னா முழுக்க ஷேரை பூரா அண்ணங்கிட்டே கொடுத்துட முடியுமா? கொடுக்க முடியாது. இவருடைய வீடு போர்ட் கிளப்பில் இருக்குது. குறைஞ்சது ஒரு 500 கோடி ரூபாய்க்கு போகும். இந்த வீதிக்கு அந்த வீதிக்கு இருக்குது. இந்த வீட்டை பார்க்குறக்கு கட்டிகிட்டு இருக்கும்போது கருணாநிதி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆற்காடு வீராசாமி கருணாநிதி போகிறாங்க. அப்படியும் பார்த்தவர் கருணாநிதி பாதியில் திரும்பி போயிட்டார். ஏன் திரும்பி போயிட்டாருன்னா வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை அவர் பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் சாதாரணமாக கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல், கஞ்சிக்கு இல்லாமல் இவ்வளோ பிரம்மாண்டங்களை அவர் நினச்சி பார்க்க முடியாமல் பாதியில் திரும்பி போயிட்டாராம். இந்த 50,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள தயாநிதி மாறனுக்கு இந்த தொகுதியில்
ஸ்லம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஸ்லம்மில் குடியிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை நிலை தெரியுமா? நான் நேரடியாகவே கேட்குறேன் இந்த அரசியல்வாதிகளை பார்த்து. தெரியாது. அவருடைய லைஃப் ஸ்டைலு எப்படி? மேட்டுக்குடி உயர், அதாவது நீங்கள் உச்சபட்ச மேட்டுக்குடி குடும்பத்தை உடைய வாழ்க்கை. இவர் இந்த தொகுதிக்கு எம்பி ஆகி என்ன இது நன்மை இதுவரை செஞ்சுருக்காரு? இவரை போய் அந்த போட் கிளப்பில் போய் யாராவது ஏழை எளிய போய் பார்த்துட முடியுமா? போட் கிளப்புக்குள்ளே செக்யூரிட்டி விடவே மாட்டான். இந்த தொகுதியில் மூட்டை தூக்குறவன், மீன் பிடிக்க போகிறவன், ரிக்ஷா ஓட்டுறவன், சாக்கடை வலிக்கிறவன், கூலி வேலைக்கு போகிறவன், மீன் விற்கிறவன் எல்லாம் ஓட்டு போடுறான் சார். 1 லட்சம் ஓட்டு அவங்க ஓட்டு இருக்கு. இந்த 1 லட்சம் பேரில் யாராவது ஒருவர் இந்த போய் போட் கிளப்பில் போய் பார்த்துட முடியுமா தயாநிதி மாறனை? இது எல்லாருக்குமே பொருந்துமா? இப்போ இருக்க வேட்பாளர்கள் பெரிய வேட்பாளர் எல்லாருக்குமே பொருந்தும். நம்ம முதல்ல இவர் விழுந்து வரோம், ஒவ்வொருத்தராக போவோம். அப்போது இந்த வேட்பாளர் தயாநிதி மாறன் சென்னையில் நிற்கிறார். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய அத்தனை பேருடைய வாழ்நிலையும் வாழ்க்கைக்கும் நேரடியாகவும் மறைமுகமாக அவர் சம்மந்தப்பட்டிருப்பாரா? அப்புறம் இவர் எப்படி இந்த தொகுதி எம்பியாக இருக்க முடியும்? இந்த மக்கள் எப்படி ஓட்டுக்கு போடுறான்? ஒரு 100 கோடி ரூபா செலவு பண்ணால் எம்பி ஆகிடலான்னா இது நீங்கள் சொந்த கட்சிக்காரனுக்கு பணம் கொடுக்க போகிறாங்க. திமுககாரன் அதிமுக பணம் கொடுக்க மாட்டான். யாருக்கு கொடுப்பாங்க? சொந்த கட்சி பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுவான். அப்போ சொந்த கட்சிக்கு பணம் கொடுத்து ஓட்டை வாங்கி டெல்லியில் போய் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு இன்னொரு கொடுமை என்னென்னா, நீங்கள் இவர் 2004-09 இவங்க துறையே வந்து செய்தி ஒளிபரப்புத்துறை தான், சன் தொலைக்காட்சி. இதுக்கே அவர் அமைச்சர். இதுக்கே அவர் பண்ணுற பிஸ்னஸ்க்கே அவர் அமைச்சர். நீங்கள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தாரா இல்லையா? ஒரு எக்ஸ்சேஞ்சை வீட்டில் வச்சே அரசுக்கு பல ஆயிரம் கோடி நட்டம். அந்த வழக்கே நீர்த்து போச்சு. வழக்கை நடத்தலை. சிபிஐ தான் நடத்தணும், சிபிஐ நடத்தலை. இப்போது இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு எம்பி. இந்த எம்பினா ஒரு 5 லட்சம் மக்கள் ஓட்டு போடுவோம். 5 லட்சம் மக்களும் நேரடியாகவே தயாநிதி மாறன் யாரும் தெரியுமா? தயாநிதி மாறனுடைய பின்னணி தெரியுமா? எத்தனாயிரம் கோடி அவருடைய சொத்து மதிப்பு தெரியுமா? இந்த சென்னையில் அவர் ஒரு அரசன். சென்னையில் அவர் ஒரு அரசன். அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம். சரி, அப்படியே அடுத்து ஜெகத் ரட்சகிட்ட போவோம். ஜெகத் ரட்சகன் ஒரு பெரிய கல்வி நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், சுரங்க தொழிற்சாலைகள், அக்காடு ஹோட்டல்ஸ் ஆஃப் கம்பெனிஸு, பாரத் மெடிக்கல் காலேஜு, பாரத் இன்ஜினியரிங், பாரத் மெரைன், இப்படி அவருடைய சொத்து மதிப்பு 50,000 கோடி. எவ்வளவு? 50,000 கோடி. ஆமாம். இப்போ அவருக்கு எதுக்கு எம்பி பதவி? ஜெகத் ரட்சகன் உண்மையாகவே நீங்கள் இலங்கையில் போய் பாரத் பெட்ரோலியம் துபாயில் குரூட் ஆயில் வாங்கி கப்பலில் அதை கொண்டு போய் இலங்கை மொத்தமாக ஒரு பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலைய கொழும்பில் நிறுவி இலங்கை முழுக்க பெட்ரோல் டீசல் வியாபாரத்துக்காக முடிவு 28,000 கோடி ரூபா. முதல் மனைவி பேரில் மகன் பேர் மக பேர்லையும் சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதை அங்கே 28,000 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார். சீனாக்காரன் போர்ட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி அவன் சேட்டலைட்டில் நில ஆர்ஜிதம் பண்ணி இவர் நிலத்தையும் சேர்த்து இடத்துல அவன் போய் சீனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டான். அவனை சீனா அரசாங்கத்தை எடுத்துக்க வழக்கு போட்டாலும் ஜெயிக்கவே முடியாது. அப்படியே வந்துட்டார். எவ்வளோ போச்சு? 28,000 கோடி. எம்ஜிஆரால் சாதாரண இபி ரீடிங் எடுக்கிறவராக வாழ்க்கையை ஆரம்பித்தவர் 72. 72 இது 20 50 வருஷத்தில் இவருக்கு எப்படி 50,000 கோடி வருஷம் 1000 கோடி ரூபா 50 வருஷத்தில் எப்படி 50,000 கோடி ரூபா ஜெகத் ரட்சகன் கிடைச்சிது? இப்போ இவர் இந்த மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, எம்பியாக இருந்திருக்காரு. இந்த பக்கம் 50,000 கோடி ரூபா சொத்து. அப்போ 50,000 கோடி ரூபா வச்சுருக்கனுடைய அவை தான் பார்லிமெண்ட், நாடாளுமன்றமா? பாண்டிச்சேரிக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிறாரு. அடுத்த அவருடைய ஆசை பாண்டிச்சேரி சிஎம். அப்போ இந்த ஜெகத் ரட்சகன் இப்போ வந்து திமுகவில் நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நிற்கிறார். இவருக்கு ஓட்டு போட போகிற மக்களுக்கு பூரா இவருடைய சேவை தேவைன்னு ஓட்டு போடுறாங்களா? இல்லை இவர் நமக்கு உதவுவார், நம்மளோட பிரச்சனையை பேசுவார், நமக்கான பிரதிநிதின்னு ஓட்டு போடுறாங்களா? இப்படி ஏதாவது அந்த மக்களுக்கு தொகுதிக்கு இவருக்கு சம்மந்தம் இருக்கா? அந்த தொகுதியில் 6 எம்எல்ஏ தொகுதியில்
யார் ஒன்றிய செயலாளர், யார் நகர செயலாளர், யார் கிளை செயலாளர், அவன் என்ன மக்களோட பிரச்சனை, அவன் யார் நல்லவன், யாருக்கு இது இப்படி ஏதாவது யாருடைய பேராக அவருக்கு தெரியுமா? ஆனால் அவருக்கு எம்பிக்கு நிற்கிறார். ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, இதுவரை பல முறை எம்பி ஆகிட்டு. ஓட்டு வாங்குவதோடு சரி, திருப்பி ஓட்டு போட்ட போய் அவரை பார்த்துட முடியுமா? எங்கே இருக்காரே தெரியாது. டெல்லியில் இருக்காரா, இங்கே பண்ணை வீட்டில் இருக்காரா, பாரத் மெடிக்கல் காலேஜ் கெஸ்ட் ஹவுஸில் இருக்காரா? எங்கே போய் கண்டுபிடிப்பீங்க அவரை? அவர் திரும்பி அவர் போய் கட்சி அலுவலகத்தில் போய் கண்டுபிடிப்பீங்க. எங்கே போய் கண்டுபிடிப்பீங்க? ஓட்டு போட்டவன் ஒரு 50 பேர் ஒரு பிரச்சனை சொல்லணுங்க, அவர் சொல்லணும், ஒரு உதவி கேட்கணும், அவர் கண்டுபிடிக்க முடியுமா? அப்புறம் ஏன் ஓட்டு போடுறீங்க? 5 லட்சம் பேர் ஓட்டு போடுறீங்க. மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது. சரி, அப்படியே அடுத்து வாங்க. அடுத்து யாருன்னு கேட்டிங்கன்னா டிஆர் பாலு, பெரிய கப்பல் கம்பெனி அதிபர். சாதாரணமாக கடலை வரி விற்றுட்டு இருந்தவர், ஒரு கார்பரேஷன் ஸ்டாஃப். இன்றைக்கி அவர் மகன் அமைச்சர். அவர் மீன்பிடி கப்பல், பல கப்பல் ஓடுது, பல கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் போயஸ் கடல் வீடு, என்னங்க தொழில் பண்ணீங்க? இவங்களுக்கு என்ன வருமானம்? பல ஆயிரம் கோடி எப்படி சேர்ந்தது? பல ஆயிரம் கோடி எப்படிங்க உங்களுக்கு சேர்ந்தது? டிஆர் பாலுக்கு யாரையும் மதிக்க மாட்டார். ஏன்னா திமுக சோப்பில் இருக்குல்ல. அப்போது இவர் நாடாளுமன்ற வேட்பாளர். அந்த நாடாளுமன்ற தொகுதி அவங்ககிட்ட அன்பாக பேசி நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அகங்காரமாக தான் பேசுவார் டிஆர் பாலு. என்ன பார்லிமெண்ட்டை சொன்னார்ல, இவர் அன்ஃபிட். யார்? முருகனை பார்த்து சொல்கிறார். அவன் செருப்பு தைக்கிற அருந்ததிங்கிறதுனால. அவன் தலித்து அங்கே இருக்கிற இப்போ பிஜேபி எம்பியில் கத்தின பிறகு அரசியலுக்கு அன்ஃபிட்டுன்ட்டார். இவருக்கு முதுகெலும்பே இல்லைனார். யாருக்கு? ஓபிஎஸ் பையனுக்கு. இவருக்கு முதுகு நிறைய எலும்பு இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துச்சு. கருணாநிதி குடும்பத்தில் நீ எப்படியா இருக்க? ஜெயலலிதாட்ட ரவீந்திரநாத் இருக்கிற மாதிரி தான் நீ கருணாநிதி குடும்பத்தில் இருக்க. உனக்கு ஏது முதுகெலும்பு? 7 அடி இருந்தால் முதுகெலும்பு 9 அடி இருக்க உனக்கு? திமுக 89, 91 நீங்கள் ஆட்சி கலைச்சிட்டாங்க. கலைச்ச பிறகு மறியல் பண்ணி போய் அறிவாளத்துக்கு எதிராக உட்கார்றாரு பெரிய திமுக தொண்டனோட. காவல்துறை அதிகாரி அடின்னு அடித்து வெளுத்து மண்டையை உடச்சி தூக்கி அறிவாளத்துக்கு போட்டு போயிட்டான். டிஆர் பாலு ஓட்டு போடுகிற அந்த அப்பாவி மக்கள் டிஆர் பாலுவை போய் சந்திச்சு. எந்த வீடு? அவருக்கு 2 பொண்டாட்டி, ஒன்று கோடம்பாக்கத்தில் இருக்குது, ஒன்று போயஸ் கடல் இருக்குது. என்ன வேறு எங்கே போய் அவர் சந்திக்கிறது? இல்லை, ஆனால் பேசும்போதெல்லாம் பிரச்சாரத்துலலாம் வந்துட்டு நீங்கள் எப்போ வேணாலும் வீட்டுக்கு வரலாம், பேசலாம் அப்படிங்கிறாங்க. எத்தனை பேர் அவர் பார்த்து பேசாங்க? இன்டர்வியூ எடுங்க. எத்தனை பேர் அவர் போய் பார்த்தாங்க? அவரோட லைஃப் ஸ்டைலு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அம்பானி அதானி கார்பரேட்டு கம்பெனியினுடைய சீனியர் டைரக்டராக மாதிரி இருக்கும். சாதாரண யாரும் போய் பார்த்துட முடியாது. இது டிஆர் பாலு. அடுத்து பாரிவேந்தர். பாரிவேந்தர் பலாயிரம் கோடி கல்வி வர்த்தகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கார்ப்பரேட் தொழிலதிபர். திமுகவுக்கு அவர் ஆதரவு தேவையா? அவர் ஆதரவு திமுகவுக்கு தேவையா? அப்போது திமுக அவருக்கு எதுக்கு சீட்டு கொடுத்தீங்க? ஐஜேகே கட்சியில் பல கோடி தொண்டனாக இருக்கான். அந்த தொண்டை பூரா திமுக ஓட்டு போட்டு திமுக தமிழ்நாடு முழுக்க ஜெயிக்க வச்சுருவானா? எதுக்கு சீட்டு கொடுத்தீங்க? பணம் கொடுத்தா சீட்டு கிடைக்கும், இப்படி தான் கொடுத்தீங்க. பணத்தை உங்களுக்கு கொடுத்த திமுக தலைமைக்கு கொடுத்த பணத்துக்கு பெரம்பலூர் சீட்டு கொடுத்தீங்க. திமுக காரன் பூரா ஓட்டு போட்டான். எந்த திமுக காரனுக்காக அவர் ஏதாவது உதவி பண்ணியிருப்பாரா? எந்த திமுக காரனுக்காக பள்ளிக்கூடத்தில் பையனுக்கு படிக்க சீட்டு கொடுத்துருப்பாரா? எவன் போனாலும் காசை கட்டாத சீட்டு. அப்போது இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது இவர்களெல்லாம் டெல்லி மோலாய பாதுஷாக்களாக டெல்லிக்கு அனுப்புறதுக்கு இங்கே அடித்தட்டு அரசியலே தெரியாத அப்பாவி மக்கள் ஓட்டு போடுறான். ஜெகத்ரட்சகன், பாரிவேந்தர், பச்சைமுத்து, டிஆர் பாலு, அதிமுகவில் உள்ள தம்பிதுரை, இவர்கள் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய மந்திரிகள். ஆனால் சொத்து மதிப்பு பல ஆயிரம் கோடி. கல்வி வியாபாரம். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் இதை பற்றி பேசுகிறதே இல்லை. எதுவுமே எலெக்ஷன் கமிஷன் இதை பற்றி பேசுவதே இல்லை. பல ஆயிரம் கோடி. ஆனால் கணக்கு கொடுக்குறதே ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றோம், காரே கிடையாது, டயர் பஞ்சராக போச்சு, சைக்கிள் தான் இருக்குது, பெடல் இல்லை, காற்று கம்மியாக இருக்குது. அப்போது இத்தனை ஆயிரம் கோடி யாருது? அது 50,000 கோடி யாருது? எலெக்ஷன் கமிஷன் கேட்கணுமா இல்லையா? ஆமாம்.
இல்லை அது விசாரிக்கிறதுக்கு கூட டைம் இல்லையா எலெக்ஷன் கமிஷனுக்கு? அது விசாரிச்சு என்ன ஏது சரி டைம் இல்லைன்னா இப்போ அமெரிக்கா எலெக்ஷன் கமிஷன் வர சொல்லலாமா? இல்லைங்க, தேர்தல் நடத்துறது எந்த தேர்தல் ஆணையம்? இந்தியா. அப்போ இந்த நேரம் இல்லைன்னா அப்போ வேற யாரை வச்சு விசாரிக்க சொல்லலாம்? நேரம் இல்லைன்னு விட்டுறலாமா? குற்றவாளி கூட தப்பிச்சுக்கலாமா? அப்போ தேர்தல் ஆணையத்தோட வேலை என்ன? தேர்தல் ஆணையத்தோட வேலை என்னங்க? உண்மையாகவே இவன் கொடுக்குற கணக்கு அந்த சொத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இவன் ஒரு 20 கோடி கொடுத்துருக்கான், 2000 கோடி இருக்குது. ஏன் அந்த 2000 கோடி சொத்து இருக்கா, 20 கோடி சொத்து எது உண்மை விசாரிக்கணுமா இல்லையா தேர்தல் ஆணையம்? ஜெகத்ரட்சன் உண்மையாகவே அவர் கொடுக்குற கணக்கு தான் இருக்கா? டிஆர் பாலுக்கு அதான் கணக்கா? பாரிவேந்தருக்கு அதானா? பச்சைமுத்து மகானுக்கு அதான் கணக்கா? தம்பித்துறைக்கு அதான் கணக்கா? கனிமொழிக்கு அதான் கணக்கா? 2G ராஜாவுக்கு அதான் கணக்கா? துரை வைகோக்கு அதான் கணக்கா? நான் கேட்குறேன். இப்படி கணக்கு கொடுக்குற அருண் நேரு நிற்கிறார், நேருடைய பையன் எங்கே திருச்சியில், அவருக்கு தான் கணக்கா? அண்ணாமலை நிற்கிறாரு கோயம்புத்தூர், அவருக்கு அதான் கணக்கா? தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்படுகிற கணக்கு தான் அதான் சொத்துன்னு சொல்லுங்கள். மீதி சொத்து ஜப்தி பண்ணிக்கலாமா? இத்தனை ஆண்டுகளாக இப்படி தானே சார் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இப்படியே இத்தனை ஆண்டு தாங்க ஏமாற்றிட்டு இருக்கா, இனி ஏமாற்றிட்டு போன விட்டுறலாமா? இதுதான் ஜனநாயகமா? ஏமாற்றுவதா ஜனநாயகமா? நிற்கிற 40 பேர் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணியில் 40 பேர், பாஜக கூட்டணியில் 40 பேர், 120 பேர் நிற்கிறாங்க. 120 பேருடைய சொத்து மதிப்பு எத்தனாயிரம் கோடி போகும்? இத்தனாயிரம் தமிழிசை நிற்கிறாங்க, தமிழிசை தங்கப்பாண்டி நிற்கிறாங்க. இவருடைய சொத்து உண்மையாகவே 1 கோடி 2 கோடி 6 கோடி 1 கோடி தானா? டிடிவி தினகர் நிற்கிறார், ஓபிஎஸ் ராமநாதன் நிற்கிறார். ஓபிஎஸ்னுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு? அவருடைய மகன்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது? டீ கடை தான் இருக்கா? ஒச்சாத்தேவ டீ கடை தான் இருக்கான்னு கேட்குறேன். எத்தனாயிரம் கோடி கூட்டு இருக்குது. அப்போது தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றுவீங்க, மக்களை ஏமாற்றுவீங்க, அரசை ஏமாற்றுவீங்க, நாடாளுமன்றத்தை ஏமாற்றுவீங்க. தேர்தல் ஆணையம் அதிகாரிகள், அதனுடைய அதிகாரம் பெற்ற மூத்த அதிகாரிகள்லாம் இதை ஆய்வு செய்து எது உண்மை இல்லைன்னா வழக்கு போடணும், தேர்தல் செல்லாதுங்கணும். ஏன் பண்ண மாட்டாங்க சார்? இவ்வளோ வருஷமாக போயிட்டு இருக்கு. இப்போ உங்களை மாதிரி பத்திரிகையாளரும் கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க. ஏன் பண்ண மாட்டாங்க அப்படி? நீங்கள் எம்ஏ ராமசாமி செட்டியார் உயிரோடு இருந்த காலத்தில் சசிகலாட்ட எம்பி ஆகணும்னு கேட்குறாரு. அவர் அந்த அம்மா பணத்தை வாங்கிட்டு கொடுக்கல, ஏதோ பிரச்சனை. நேரம் எங்கே போகிறாரு? கர்நாடகா போய் மத சார்பற்ற ஜனதா தளத்தில் எம்பி. அவர் நீங்கள் சொல்கிறத பார்த்தா காசு கொடுத்தா நாளைக்கு நானே. ஆமாம், கர்நாடகாவில் மத சார்பற்ற தேவகோடா கட்சியில் எம்பிங்க அவர். அப்போ எம்பி பதவி என்பது என்ன அலங்கார பொருளா? மக்கள் அவை என்பது அலங்கார பொருளா, கௌரவ பொருளா? எம்ஜிஆர் ஒருக்கா குண்டுராவ் பார்க்குறதுக்கு கர்நாடகா போகிறார். ஓகே. போன உடனேயும் பழைய கதாநாயகி ஞாபகம் வந்துருச்சு, சரோஜா தேவி. அந்த அம்மா கன்னடத்து பைங்கிளி. வீட்டுக்கு போகிறாரு. என்ன பண்ணிகிட்டு இருக்க சரோஜா? அண்ணா போர் அடிக்குது எனக்கு, பழைய மாதிரி ஷூட்டிங் கீட்டிங் இருந்தால் நல்லா டைம் பாஸ் ஆகும், சும்மா படுத்து சாப்பிட்டு உன்னை நான் எம்பி ஆக்கிறேன், டெல்லிக்கு போய் சுற்றிப்பார். எம்ஜிஆர் சொல்கிறார். இந்த மக்களவை பதவி, மாநிலங்களவை பதவி, மக்களுடைய கருத்தை டெல்லியில் பதிவு செய்வதற்காக இந்த ஜனநாயகம் அளிக்கப்பட்ட வாய்ப்பு எப்படி இருக்கு? பொழுதுபோல் எம்ஏ ராமசாமி செட்டியார் எம்பி பதவிக்கு ஆசைப்படுறாரு, பச்சைமுத்து ஆசைப்படுறாரு. இங்கே பச்சைமுத்துக்கு என்ன, அவர் கட்சி அவ்வளோ பெரிய கட்சியா? அது ஐஜேகேஎஃப் இது பெரிய கட்சியா? சுயேட்சை ஓட்டு போட்டால் எம்பி ஆயிட முடியுமா? அவர் ஆக முடியாது. அப்போது திமுக தொண்டர்களை விலைக்கு வாங்குறாரு, அப்படி தானே? பணம் தரையா திமுக தொண்டர் எனக்கு ஓட்டு போட சொல்லு. நீங்கள் சொல்கிற ஆளுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே 1000 கோடி 1000 கோடி வச்சுருக்கவங்க தான். அவங்களுக்கு இன்னும் சம்பாதிக்க வேண்டிய தேவையும் கிடையாது. ஆனால் எம்பி ஆகணுன்றதுல என்ன காரணம்? அப்படி என்ன ஆசை எம்பி மேலே? எம்பினா அது ஒரு கௌரவ பதவி. மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்னா எஸ்பி பயப்படுவாங்க. ஓட்டு போடுற மக்கள் நம்பி நமக்காக மக்களவையில் மாநிலங்களில் பேச போகிறாங்க, நாடாளுமன்றத்தில் பேச போகிறாங்கலாம் பொய்யா? பேசுகிற பேசி என்ன பெரம்பலூரில் என்ன நடந்தது, அரக்கோணத்தில் என்ன நடந்தது, ஸ்ரீபெரும்பூரில் என்ன நடந்தது, திருச்சியில் இருந்தார் யார் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாக்கரசு, இப்போ அவர் சீட்டே இல்லை. திருச்சியில் என்ன நடந்தது? ஏதாவது நடந்திருக்கா? ஒரு மாற்றம் நடக்கலையா? ஒன்றுமே நடக்கலையே. அப்போ எதுக்கு இந்த எம்பி பதவி?
இப்போ தமிழ்நாட்டு தொகுதிகளை பார்க்கும்போது கோயம்புத்தூரை வந்து ஒரு நட்சத்திர தொகுதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த வாட்டி தமிழக பாஜகத்தில் அண்ணாமலை நிற்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது அப்படின்ற மாதிரி பத்திரிகை செய்தியே வர ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஏன்னா பாஜக எல்லா இடங்களையும் திமுகவுக்கு ஆப்போசிட்டாகவே நிற்கிறாங்க. டேரெக்டாக ரொம்ப முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு நிப்பாட்டுவாங்க. இப்போ பாஜகவே நிற்கிறாங்க. ஸோ இது எதை காட்டுது சார் இந்த விஷயம்? இல்லை, பாஜகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் 2வது இடம், அதிமுக கிடையாது. நாங்கள் தான் திமுக முதல் இடம், நாங்கள் தான் 2வது இடம். எங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்குது. நாங்கள் ஜெயிச்சிருவோம். இதுதான் பிஜேபி தமிழகத்துக்கு சொல்லுகிற செய்தி. நம்பி நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நாங்கள் தான் அதிமுக 3ஆவதுக்கு போயிடுச்சு, நாங்கள் தான் 2வது இடம். இப்படி இந்த மக்களுக்கு நம்பிக்கை விதைக்கிற வேலையை பிஜேபி செய்யுது. இது உண்மை அல்ல. அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து 5% தான் ஓட்டு யாருக்கு? பிஜேபிக்கு. அப்புறம் எப்படி 20% நிரந்தர ஓட்டு வாங்கி வச்சிருக்கிற அதிமுக அதை ஓவர்டேக் பண்ணோம்? பிரம்மாண்டங்கள் தான், எல்லாம் செயற்கையான பிரம்மாண்டம் தான். அண்ணாமலை பேசுகிறதும் அப்படிதான்றீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ கோயம்புத்தூரில் வந்துட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா வந்துட்டு தமிழகத்துக்குள்ளே பாஜகவோட என்ட்ரி வந்து அங்கே உறுதி செய்யப்படுது அப்படிங்கிறாரு. ஏன் சொந்த தொகுதி கரூரில் அதை உறுதி செய்யலாமே? மண்ணின் மைந்தன் தானே நீங்கள். கரூர் பக்கம் எட்டியே வாக்கு பண்ணிக்கிறீங்க. கரூர் வந்து 100 கிலோமீட்டர் ஏன் கோயம்புத்தூர் வந்திருக்கீங்க? சொந்த ஊருக்கு போக வேண்டியதானே அண்ணாமலை சார். அங்கே எவ்வளோ ஓட்டே போட மாட்டான். நீங்கள் தேனியில் கொண்டு போய் நிற்கிறாரு டிடிவி தினகரன். பிறந்த ஊர் எதுங்க அவங்க ஊர்? மன்னார்குடி தாங்க அவங்க ஊர். ஏன் மன்னார்குடி போகிறதே இல்லை? அந்த ஏரியா பக்கம் திரும்பி பார்க்குறது இல்லையா? உள்ளூர் மக்கள் உன்னை புறக்கணிச்சிட்டான். தேனியில் பயங்கரமான செல்வாக்கு இருக்காது. எப்படி அப்போ மன்னார்குடி செல்வாக்கே இல்லையா? உங்களுக்கு செல்வாக்கு எந்த ஊரில் எங்கே இருக்கணும்? பிறந்த ஊரில் தானே செல்வாக்கு இருக்கணும். பிறந்த ஊரில் எல்லாம் வேட்டி விட்டான். தேனிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? தேனிக்கு உங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? இல்லை, அவர் தான் இயல்பான வேட்பாளர்னா. நீங்கள் மற்ற வேட்பாளர் மாதிரி ஒருத்தங்க வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா எம்பியை பார்க்கலாம் முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் வீட்டுக்கே வந்து பார்க்கலாம், தேனி மக்களுக்காக நிறையா செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிரச்சாரத்தில் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு. தேனிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் மட்டும் சொல்லுங்கள். பிறந்த ஊரா, இல்லை பொண்டாட்டி ஊரா, மாமனார் ஊரா, மச்சன ஊரா, இல்லை என்ன அவருக்கு தேனிக்கு என்ன சம்பந்தம்? எடப்பா இவர் ஓபிஎஸ்க்கு தேனி, அவர் தேனியில் ராமநாதபுரம் போயிட்டார். பக்கத்தில் ராமேஸ்வரம் போய் அப்படியே தலைமொழிக்கிட்டு போயிட வேண்டியதுதான். அப்போ இல்லைங்க, நீங்கள் சொந்த தொகுதியிலேருந்து தப்பிச்சு ஓடுறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அப்போ உங்கள் அரசியல் ஆட்டங்கானு தானே அர்த்தம். உள்ளூர்லேயே 4 பேர் பேசுவான். கிறிஸ்டியை சொந்த ஊருக்கு போனையோ வாயா, அவர் மகன், இவர் பேரன், மச்சான், மாமன், சித்தன், பெரிய 10 பேர் வருவாங்களா இல்லையா? நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரிசாவுக்கு போனீங்கன்னா யாருன்னே தெரியாது. அப்போது சொந்த மண், சொந்த அடையாளம், சொந்த உறவுகள் விட்டு நீ போகிறேன்னா உன்னுடைய அடையாளமே மறந்து போச்சுன்னு அர்த்தம். இப்போ திருநாக்கரசுக்கு தொகுதியே கிடைக்கல. திருச்சிக்கு வந்தார், புதுக்கோட்டைக்காரர் பக்கத்தில் திருப்புணாவாசல், தீயத்தூர்காரர் வந்தார் போனார். இப்போ திருநெல்வேலி கிடைக்குமா? திருநெல்வேலியும் கிடைக்கல. ஏன்னா நீங்கள் சொந்த மக்களை சொந்த தொகுதியில் அவர்களோட தொடர்பே இல்லைங்க. தேர்தலுக்கு போகிறது ஜெயிச்சா அந்த ஊருக்கு. இப்போ அதே போல் விருதுநகரில் மாணிக் தாகூர், எங்களை தாகூர் எங்கே ஒரிசாவிலும் வந்தாரான்னு பார்த்தீங்களா? இல்லை. தாகூர் எங்கே பங்களாதேஷ்லேருந்து வந்தாரா, வெஸ்ட் பெங்காலேருந்து வந்தாரா? இல்லை. நம்ம ஊர் மாணிக்கந்தான் தாகூராக மாறிட்டார். ஜெயிச்சார்னா அப்புறம் போயிடுவார், எங்கே டெல்லிக்கு போயிடுவார், திருப்பி 5 வருஷம் வரவே மாட்டார். இப்போ அங்கே தான் ராதிகா, விஜயகாந்த் மகன், நட்சத்திர விஜயகாந்த் மகனுக்கும் விருதுநகருக்கு என்ன சம்பந்தம்? ஜெயிச்சார்னா கோயம்பேடு வந்து செட்டில் ஆயிடுவார். விருதுநகர்காரன் பஸ் ஏறி திருட்டுறையில் தான் வரணும் கோயம்பேட்டுக்கு. அப்போது இது என்ன டிசைன் சார்? இது மக்களை ஏமாத்துகிற டிசைன், மக்களை முட்டாளாக்குற டிசைன். ராதிகாவுக்கும் விருதுநகருக்கு என்னங்க சம்பந்தம்? ராடன் டிவி ஆஃபீஸு டீனரில் இருக்குங்க, ராதிகா வீடு கொட்டி வாக்கத்தில் இருக்குதுங்க. விருதுநகருக்கு என்ன? இங்கேருந்து விருதுநகர் மக்களுக்கு போய் நல்லது பண்ண போயிட்டீங்களா? முட்டா பையன் மொத்தமாக இருக்கா, காசு கொடுத்து ஓட்ட வாங்கிட்டு வந்துடலாம். இந்த தேர்தல் திருவிழா பாருங்கள். கனிமொழிக்கு தூத்துக்குடி, கனிமொழி எங்கே நிற்கணும்? நீ குடியிருக்கிற ஏரியா எங்கே இருக்குது? மத்திய சென்னை. இதெல்லாமே டிசைட் பண்ணி தானே சார் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மக்களை ஏமாத்துறது சார். மக்களுக்கு அறிவு இல்லை சார். மக்களுக்கு நீங்கள் பெரியார் சொல், முட்டாள் ஓட்டு போடுறான், அயோக்கியம் ஆட்சிக்கு போகிறான். பெரியார் தெளிவாக சொல்கிறார், முட்டாள்கள்
ஓட்டு போடுறாங்க, அயோக்கியர்கள் ஆட்சிக்கு போகிறாங்க. இதை என்னடா ஜனநாயகங்கிற? அதெல்லாம் ஒரு எலெக்ஷன் நிற்கவே இல்லை பெரியார் எலெக்ஷனில் நிற்கல. இந்த தேர்தல் ஜனநாயகத்தை அவர் ஏற்றுக்கல. என்ன காரணம்னா, இங்கே 73 எம்ஜிஆர் மாயத்தேவரை நிறுத்தி திண்டுக்கல் இடைத்தேர்தல் 3 பிரதமர்களை உருவாக்கிய காமராஜ் பேசிகிட்டு இருக்கார். அந்த ஏரியாவில் எம்ஜிஆர் போகிறாரு. எல்லாம் எம்ஜிஆர் காமராஜர் கொடுத்த உடனே எம்ஜிஆர் பண்ணி போயிட்டான். பார்த்தாரு, என்னடா எல்லாம் கடை போயிட்டானுவா, எம்ஜிஆர் பக்கம் போயிட்டானுங்க. அட முட்டா பயலுங்களா, எல்லாம் காலிச்சார், எல்லாம் மைதானமே காலியாக போச்சு. அப்போ தான் சொன்னாராம், டே கூத்தாடி பின்னாடிலாம் போகாதீங்கடா. இப்போ கடைசியில் வந்து குஷ்பு, ரம்பா, மீனார் எல்லாம் வந்துருச்சு அரசியலுக்கு. அப்போது அரசியல் என்பது பெரியாருக்கானதா, காமராஜருக்கானதா, கக்கனுக்கானதா, இல்லை ஜீவாவுக்கானதா? இப்போ யாருக்கானதுன்னா டிஆர் பாலுக்கானது, ஜெகத்ரட்சனுக்கானது, பாரிவேந்தருக்கானது, பச்சைமுத்துக்கானது, கனிமொழிக்கானது, 2G ராஜாவுக்கானது, அருணேருக்கானது, துரை வைகோவுக்கானதாக மாறிப்போச்சு. இவர்கள்லாம் யார்? மக்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பே இல்லை. எல்லா கார்ப்பரேட்டு பல ஆயிரம் கோடி குறுநில மன்னர்கள், பெருநில மன்னர்கள், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மன்னர்கள், ஒவ்வொரு இதுக்கு பேர் ஜனநாயக ஆட்சி. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் திருச்சி எடுத்தீங்கன்னா நேரு தான், திமுக தான் நேரு, அவர் மீறி அங்கே எதுவும் பண்ண முடியாது. திண்டுக்கல் போனீங்கன்னா பெரியசாமி தான், அது அவரை தாண்டி வேறு யாரும் பண்ண முடியாது. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மதுரை யாருக்கு? இவருக்கு வேலுசாமிக்கு, சாரி மூர்த்திக்கு, அவர் தான் அங்கே. அப்படியே திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அங்கே இவர் அப்பாவும் இன்னொரு பழைய சபாநாயகராகவும் அவருக்கும் சொந்தமானது. குவாரிக்கு வீரம் மழை பார்த்தா உடச்சி ஜல்லியாக கேரளாவுக்கு போயிடும், யாரும் தடுக்க முடியாது. இப்படி ஒவ்வொரு வட சென்னைக்கு ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா சேகர் பாபு. எவன்டாவன், நானும் வட சென்னை, நீயும் வட சென்னை, போட்டு பார்த்துடலாமா? எங்கே ராஜேஷுக்கும் அவருக்கும் போடா வாடா. ராஜேஷ் அவருடைய சிஷியன். 6ஆம் நம்பர் டோக்கனு அதிமுகவுக்கு, 7ஆம் நம்பர் டோக்கன் திமுகவுக்கு, 6ஆவது 5ஆவது போடா உள்ள வட தள்ளுற, போடா அட்ரா புடுறா வெட்டுறா குத்துறா. மந்திரி அவர், வட சென்னைக்கு அவர் பெருநில மன்னர். இப்படி இந்த பக்கம் தென் சென்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர் ஒரு ராஜா, அந்த பக்கம் போனால் தாமு அன்பரசு ஒரு ராஜா. மந்திரி கிடையாது, இவர்கள்லாம் ராஜாக்கள். அப்போது இவர்கள் வைத்தது தான் சட்டம், இவர்கள் வச்சது தான் ஜனநாயகம். இதெல்லாம் சட்டமன்றம். நாடாளுமன்றம் டெல்லி பாதுஷாக்கள், முகலாய ராஜா இருந்தாங்க, அக்பர், பாபர், ஹுமாயூனு, இப்படி இருந்தாங்கல்ல, அதுபோல் இவங்கெல்லாம் 5000 கோடி, அவங்கெல்லாம் 50000 கோடி. 5000 கோடி எம்எல்ஏ, 50000 கோடி எம்பி. மக்கள் எந்த கோடி? தெரு கோடி. அப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய செல்வந்தர்களை பதவியில் அமர வைத்து அழகு பார்ப்பதற்கான பதவியா? என்னைக்கு ஏழை கம்யூனிஸ்ட் வர போகிறான், சுப்பராயன் கம்யூனிஸ்ட், சுப்பராயனுடைய மகன் டிஎம்ஆர், பலாயிரம் கோடி வர்த்தகம். எங்கே? லண்டனில். யார்? திருப்பூர் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ சுப்பராயனுடைய மகன் எங்கே இருக்கார்? லண்டனில் டிஎம்ஆர் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி மாப்பிள்ளை அங்கே இருக்கார். பலாயிரம் கோடிக்கு வர்த்தகம். அப்பா கம்யூனிஸ்ட்டு, மகன் கார்பரேட். எப்படி நல்ல காம்பினேஷனா? சுப்பராயன். இப்படி இருக்கு இந்த மக்களவை தேர்தல். ஆக மக்கள் விழிப்புணர்வு அடைந்தால் மட்டும் இந்த நாட்டை மக்கள் காப்பாற்ற முடியும். இல்லைன்னா அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் டாட்டா, பிர்லா, அம்பானி, ஜிங்கானி, விஜய் மல்லையா எல்லாம் வந்துடுவாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா யாருக்குமே ஓட்டு போட முடியாது. யாருக்கு ஓட்டு போடுவது என்பது உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஆளை தயார் பண்ணுங்க. மக்களுக்கு யார் உழைப்பான்னு தெரியுதோ அவனை நீங்கள் அவனுக்கு ஓட்டு போடுங்க. உழைக்கிற உங்களுக்கு ஆளே இல்லையா? நீங்கள் ஓட்டு போட 5 லட்சம் பேர் உங்களுக்கான தகுதியான தலைவனே இல்லையா? இருக்கானா இல்லையா? சாதாரண நபரை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகுங்க. உங்களுக்கு அறிவு இல்லையா? நாணயம் இல்லையா? தகுதி, திறமை இல்லையா? அறிவு இருக்கா இல்லையா? ஏங்க ஜெகத்ரட்சனுக்கே வீட்டுக்கு போகிறீங்க? ஜெகத்ரட்சன் படத்தில் தாங்க பார்க்க முடியும். டிஆர் பாலை படத்தில் தாங்க பார்க்க முடியும். தயாநிதி மாறன் படத்தில் தாங்க பார்க்க முடியும். அவர் போகிற பிஎம்டபிள்யூ காரில் சார்ட்டர் ஃப்ளைட்டில் போய் எங்கே ஏறிட்டு தொங்கிட்டு போக முடியுமா? உங்களை ஒரு ஆளை தயார் பண்ணுங்கள். அதுதான் ஜனநாயகம். ஏழை பாலையை தயார் பண்ணுங்கள். ஏழை பாலை தான் தயார் பண்ணோம், எல்லாம் கார்பரேட் ஆகிட்டான்.
இவன் பூரா ஏழை பாலை தான். டிஆர் பாலு ஒரு சாதாரண கார்பரேஷன் லேபரு, ஜெகத் ரட்சகன் ஒரு இபி ரீடிங் எடுத்த ஆள், லெதர் ஃபேக்ட்ரி வேலை பார்த்த ஆள், பாரிவேந்தர் டியூஷன் வாத்தியார், ராஜா சாதாரண தீக்கா தொண்டன். இப்படி தான். ஆனால் எல்லாம் இன்றைக்கி 1,75,000 கோடி சைபர் 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 எத்தனை கோடிடா அதுக்கு எனக்கே தெரியலடா. இவ்வளோ ஊழலுங்கிறான். அப்போது ஏழை பங்காளர்களாக இருந்தவர்கள் பூரா இன்றைக்கி டெல்லி சுல்தான்களாக மாறிவிட்டார்கள், முகலாய மன்னர்களாக மாறிவிட்டார்கள். அதனால் இதை தூக்கி ஓரமாக போட்டு ஒரு ஆளை தேடு, தோண்டி எடு, உனக்கான ஆளை பாடு, உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவனை கண்டுபிடி, அவனை எம்எல்ஏவாக்கு, அவனை மேயராக்கு, அவனை தலைவனாக்கு, இந்த திராவிட இயக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வை. இதுதான் இப்போ மக்களுக்கு தலை மீது இருக்கிற தலையாய பிரச்சனை. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும், பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.